ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பாலு அகாடமி. இப்போ நம்ம பெர்சன்டேஜில் இந்த டைப் ஆஃப் சம் வந்து பார்க்குறோம். சம் என்ன கொடுத்துக்கணும் படிப்பீங்க. ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்படுது எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும்? இதுதான் நம்மளோட சம்மோட கேள்வி. சரிங்களா? இப்போ வந்து பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 30%, அதாவது ஒரு சதவீதம் குறைக்கப்படுது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து உயர்த்தப்படுது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எப்படி குறைக்கப்பட்டு உயர்த்தப்படுதுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி இந்த சம்ம செஞ்சேன்னா சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனிங்க. குறைவான சதவீதம் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இங்கே வந்து குறைக்கப்படுது, உயர்த்தப்படுது, ரெண்டு டேமாக சொல்லியிருக்காங்க. அப்போ குறைக்கப்பட்டதை வந்து மைனஸில் எடுக்கணும், உயர்த்தப்பட்டதை வந்து ப்ளஸில் எடுக்கணும். சரிங்களா? இங்கே வந்து 30% குறைக்கப்பட்டது, அப்போ அது வந்து இது மைனஸில் எடுங்க. இங்கே 30% உயர்த்தப்படுது, அது வந்து ப்ளஸில் எடுங்க. இப்போ ஃபார்முலா படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸு இங்கே வந்து குறைக்கப்பட்டது வந்து -30. சரிங்களா? ப்ளஸ் இங்கே வந்து 30% உயர்த்தப்பட்டிருக்கு, அது வந்து ப்ளஸில் எடுத்துக்கோங்க. +30 ப்ளஸ் ரைட்டு. இப்போ இங்கே எக்ஸ் ஒய் இருக்கா, எக்ஸ் வந்து -30, ஒய் வந்து +30 போடுங்க டிவைட் பை 100. ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் அடியாகும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து இன்டர்வலாக தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 30 × 30 900 டிவைட் பை 100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? நம்மளுக்கு மிச்சம் பேலன்ஸ் கிடைக்கிறது வந்து -9%. இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ வந்து குறைவு ஏற்பட்டிருக்கு. அப்போ குறைவான சதவீதம் வந்து 9%. இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.